गाइस அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவிஞர்கள் மற்றும் தலைவர்களை பற்றி ஒவ்வொரு லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாரதியார் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது இப்போ 6ஆம் வகுப்பில் ஒன்று, 7ஆம் வகுப்பில் ஒன்று, 8ஆம் வகுப்பில் ஒன்று தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், தேடி தேடி படிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரே வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ பாரதியார்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஒன்றை பார்த்தாலே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணால் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், திருவிக்கா, ஸோ காமராஜர், வாணிதாசன், கவிமணி அவர்கள், ஸோ அந்த மாதிரி நம்ம லைனாக ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உவமை கவிஞர், அதாவது வந்து சுரதா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவர்களோட சிறப்பு பெயர்கள் என்ன, அவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன, அவங்களோட மேற்கோள்கள் என்ன, அவங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரீவியஸில் வந்து சுரதா அவர்களை பற்றி கேட்ட கேள்விகள், இந்த லாஸ்ட்டாக இருந்த 15 இயர்ஸில் வந்து அவங்கள பற்றி கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இவரோட வாழ்க்கை குறிப்பெல்லாம் பார்த்தலாம். இவரோட இயற்பெயர், சுரதா அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பழையனூர். சரிங்களா? தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பழையனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் பிறந்தார். இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா திருவேங்கடம் மற்றும் செண்பகம் அம்மையார். சரிங்களா? திருவேங்கடம் மற்றும் செண்பகம் அம்மையார் அவர்கள். இவரோட காலங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 23/11/1921 20/6/2006 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? இவரோட உடன் பிறந்தவர் யார் அப்படின்னா வேதவல்லி, அது வந்து அவங்களோட அக்கா. இவரோட மனைவி பெயர் வந்து ஸ்லோஷனா அவர்கள். மகன் வந்து கவிஞர் கல்லாடன். சரிங்களா? இவரோட மகன் யார்? கவிஞன் கல்லாடன். இவர் வந்து எங்கே இலக்கணம் கற்றுக்கிட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர் அவர்கிட்ட தான் வந்து இலக்கணம் வந்து கற்றுக்கிட்டார். சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் என்ன? உவமை கவிஞர். சரிங்களா? உவமை கவிஞர் ரொம்ப முக்கியமான கேள்வி. உவமை கவிஞர் சுரதா. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். சரிங்க? இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பாருங்கள், இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். உவமை கவிஞர், நம்ம சொன்னோம்ல உவமை கவிஞர். கவிஞர் சுரதாவின் சிறப்பினை உணர்ந்த எழுத்தாளர் செகசிற்பியன். சரிங்களா? யார்? செகசிற்பியன் அவர்கள் தாம் நடத்திய சிரஞ்சீவி இதழில் உவமை கவிஞர் என எழுதியுள்ளார். சரிங்களா? எப்போ அப்படின்னா 1945 இவருக்கு வந்து யார் வந்து சுரதா அப்படின்னு சொல்லி இவரோட பெயரை வந்து மாற்றினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எழுத்தாளர் செகசிற்பியன் அவர்கள் வந்து நடத்தின சிரஞ்சீவி இதழில் வந்து இவரோட பெயரை வந்து உவமை கவிஞர்னு மாற்றினார். எந்த வருஷம்? 1945. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கவிஞர் திலகம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் வந்தது. ஸோ யார் மாற்றினாங்க அப்படிங்கும்போது சேலம் கவிஞர் மண்டலத்தில் வந்து இவருக்கு வந்து இந்த சிறப்பு பெயர் வந்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து தன்மான கவிஞர். ஸோ தன்மான கவிஞர்னு வந்து யார் இந்த சிறப்பு பெயர் வந்து வழங்கினாங்க அப்படின்னா மூவேந்தர் முத்தமிழ் மன்றம் வந்து இவரை வந்து தன்மான கவிஞர்னு சொல்லி சிறப்பு பெயரோடு கொண்டு இவர் கூப்பிட்டாங்க. சரிங்களா? கலை மாமணி அப்படின்னு யார் கூப்பிட்டாங்க அப்படின்னா தமிழக இயலிசை நாடக மன்றம். தமிழக இயலிசை நாடக மன்றம் வந்து இவருக்கு வந்து கலைமாமணி அப்படிங்கிற வந்து சிறப்பு பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கவி மன்னர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உவமை கவிஞர் சுரதாவை வந்து கவி மன்னர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இந்த கவி மன்னர்னு யார் வந்து சொன்னாங்க சுரதாவை? கலைஞர் கருணாநிதி அவர்கள். கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இவர் எழுதிய நூல்கள், எல்லா நூல்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சுரதா அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். தேன்மலை. ஸோ இது வந்து அவர் தொகுத்த கவிதை நூல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான இது. நம்ம ரெட் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விகள். சரிங்களா? தேன்மலை சரியா அப்படிங்கிற நூல் வந்து இவர் இயற்றியிருக்காரு. துறைமுகம் அப்படிங்கிற நூல் வந்து 1976 வந்து தொகுத்தாங்க. சிரிப்பின் நிழல், அதாவது வந்து இவர் இயற்றிய முதல் கவிதை. சரிங்களா? சிரிப்பின் நிழல். கலைஞரை பற்றி உவமை கவிஞர் சாவின் முத்தம் முதல் நூல். சரிங்களா? இவர் இயற்றிய முதல் நூல் என்ன? சாவின் முத்தம். சிறந்த சொற்பொழிவுகள். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சிக்கனம். சரிங்களா? சிக்கனம்ங்கிற நூலை இயற்றியிருக்காரு. இது வந்து 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? சுவரும் சுண்ணாம்பும் எப்போ இயற்றினார்னா 1974. அமுதும் தேனும் வந்து 1983. இது வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. அமுதும் தேனும் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? அமுதும் தேனுமோட ஆசிரியர் யார்? உவமை கவிஞர் சுரதா. சரிங்களா? பாரதிதாசன் பரம்பரை
வினாக்களும் சுரதாவின் விடைகள் சரிங்களா. நெய்தல் நீர், உதட்டில் உதடு, எச்சில் இரவு, எப்போதும் இருப்பவர்கள், சுரதாவின் கவிதைகள், தமிழ் சொல்லாக்கம், தொடாத வாலிபம், நெஞ்சில் நிறுத்துங்கள், பட்டத்தரசி, பாவேந்தரின் காளமேகம், புகழ் மாலை, மங்கையர்க்கரசி, பாரதி வாசல் சரிங்களா. இந்த நம்ம ரெட் மார்க் பண்ணிக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கிற நூல்கள் சரிங்களா. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம பாட புத்தகத்தில் இருக்கிற நூல்கள், முக்கியமான நூல்கள். அடுத்து வந்து பாருங்கள் இவரோட கட்டுரைகள். இவர் எழுதின ஒரே ஒரு கட்டுரை என்னென்னா முன்னும் பின்னுங்கிற கட்டுரை இவர் எழுதியிருக்காரு சரிங்களா. இவர் நடத்தின இதழ்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவியம் சரிங்களா. காவியங்கிற ஒரு இதழ் எழுதியிருக்காரு. அது வந்து அவர் இயற்றிய முதல் கவிதைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கவிதை இதழ். இது வந்து வார இதழாக தான் வந்துட்டு இருந்தது சரிங்களா. மாத இதழ்கள் வாரமாக இந்த இதழ் வந்துட்டு இருந்தது. எந்த வருஷம்னா 1955 இருந்து சரிங்களா. இலக்கியம்ங்கிற இதழ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாத இதழ். 1958 இந்த இதழ் வந்துட்டு இருந்தது. ஊர்வலம் அப்படிங்கிற இதழ் வந்து இதுவும் மாத இதழ் தான். 1963 இந்த இதழ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. விண்மீன் அப்படிங்கிற இதழ் வந்து பார்த்திங்கன்னா மாத இதழ் 1964 வழங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. சுரதா அப்படிங்கிறது வந்து மாத இதழ் 1998 வந்துட்டுருக்கு சரிங்களா. என்னென்ன இதழ்கள் எந்தெந்த மாதிரி வார வருதா மாத வருதா அந்த இதழ்கள் எந்தெந்த வருஷம் சரிங்களா. இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான குறிப்பு சரிங்களா. அதாவது வந்து பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியதால் சுப்புரத்தின தாசன் என்பதை சுரதா சுரதா சரிங்களா சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க சரிங்களா. இவரோட பெயர் வந்து சுரதான் மாறிய காரணம் என்ன அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடைய தாசனாக விளங்கியதால் சுப்புரத்தின தாசன் என்பதை சுரதா என்று மாற்றிக்கொண்டார் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பாருங்கள் இவங்க வந்து இவங்களோட சிறப்புகள் மற்றும் இவங்க வாங்கின விருதுகள் சரிங்களா என்னென்னு பார்த்தலாம். தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர். தமிழக அரசோட முதல் பாவேந்தர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. உவமை கவிஞர் சுரதா அவர்கள் சரிங்களா. வா ராமசாமி சரிங்களா. வா ராமசாமி மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று கூறினார் சரிங்களா. மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று கூறியவர் வா ராமசாமி அவர்கள். யாரை சொன்னாங்க? உவமை கவிஞர் சுரதாவை சரிங்களா. 1944 மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்திற்கு முதலில் உரையாடல் எழுதினார். இதன் வழி திரைப்படத்துக்கு குறைந்த அகவையில் உரையாடல் எழுதியவர் என்ற பெருமையை பெற்றார் சரிங்களா. முதலாக வந்து திரைப்படத்துக்கு உரையாடல் எழுதிய நூல் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசிங்கிறது சரிங்களா. எந்த வருஷம்? 1944. அடுத்து வந்து பாருங்கள் 1969 வந்து தேன்மலை என்ற சுரதாவின் கவிதை நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றது சரிங்களா. தேன்மலைங்கிற நூலுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. எந்த வருஷம்? 1969. 1972 தமிழக அரசின் சுரதாவுக்கு கலைமாமணி என்னும் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது சரிங்களா. கலைமாமணிங்கிற விருது வந்து சுரதா அவர்களுக்கு வழங்கினாங்க. எந்த வருஷம்? 1972. யார்? தமிழக அரசு சரிங்களா. 1978 மா கோ ரா தலைமையில் அமைந்த அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது சரிங்களா. பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. எந்த வருஷம்? 1978. அடுத்து வந்து பாருங்கள் தமிழக அரசு சுரதாவின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கியுள்ளது. எந்த வருஷம்? 2007 வந்து இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது சரிங்களா. 29/9/2008 சென்னையில் சுரதாவுக்கு நினைவு சிலை நிறுவப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சரிங்களா. யாருக்கு? சுரதாக்கு சரிங்களா. உவமை கவிஞர் சுரதாக்கு வந்து நினைவு சிலை வந்து சென்னையில் வச்சுருக்காங்க. எந்த நாள்? 29/9/2008. யார் வந்து திறந்து வைத்தார்கள்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரிங்களா. எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து வந்து பாருங்கள் இவரோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். தண்ணீரின் ஏப்பர் தான் அலைகள் சரிங்களா. தண்ணீரின் ஏப்பர் தான் அலைகள் என்று கூறியவர் சுரதா அவர்கள். தடை நடையே அவர் எழுத்தத்தில் இல்லை, பாலை தண்டுகோ தடுகின்ற கணுக்கள் உண்டு என்று கூறியவர் சுரதா அவர்கள். படுக்க வைத்த வினாக்குறிப்போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்று கூறியவர் சுரதா அவர்கள். படுக்க வைத்த வினாக்குறிப்போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்று கூறியவர் சுரதா அவர்கள். வரலாற்று பேரழகி ஆதிமந்தி எதுகை வரல் போல் அடுத்து வந்தால் அத்து என்பனோ மோனனை போல் முன்னே வந்தான் என்று கூறியவர் சுரதா அவர்கள் சரிங்களா. உன் விழி நீளம் உச்சி கொண்டாயோ கண்ணை கவர்ந்திடும் காயா மலர்கள் ஆடும் பறவையின் அடிகள் இரண்டும் ஈர நொச்சியின் இலைகளோ யாகும் சரிங்களா. இலைகளே யாகும் என்று கூறியவர் சுரதா அவர்கள் சரிங்களா. இது வந்து மயிலை பற்றி அவர் பாடின பாடல்கள்.
அடுத்து வந்து பாருங்கள், இந்த 15 வருஷமாக வந்து இவரை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். அது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் சுரதா அவர்கள். இந்த கொஷின் வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமில் வந்து எத்தனை தடவை? 2 தடவை கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறினார். 2வது கேள்வி, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைங்கிற பரிசு பெற்ற சுரதாவின் நூல் இது தேன்மலைங்கிற நூல். எந்த வருஷம்? 1969. சரிங்களா? 3வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. சரிங்களா? புத்தகச்சாலை. ஸோ புத்தகச்சாலை நூல் ஆசிரியர் பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். சரிங்களா? அப்போ 3, 4, 2, 1 இதுதான் ஆன்சர். 4வது வந்து பாருங்கள், பொறுத்துக. குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான். சரிங்களா? இதுவும் வந்து 3, 4, 2, 1 தான். 5வது கேள்வி, பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றம் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா. சரிங்களா? பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றம் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா அவர்கள். 6வது கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்படுபவர். சரிங்களா? தலை மாணாக்கராக போற்றப்படுபவர் யார்? சுரதா அவர்கள். சரிங்களா? யாரோட தலை மாணாக்கர்? பாரதிதாசன் அவர்களோட தலை மாணாக்கர். 7வது கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் இதுவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர். உவமை கவிஞர். சரிங்களா? உவமை கவிஞர் யார்? சுரதா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உவமை கவிஞர் சுரதா. லாஸ்ட் ஒன், உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? சரிங்களா? உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். சரிங்களா? இது 2மே வந்து முக்கியமான கேள்வி. உவமை கவிஞர்னு சுரதாவை சொல்லுவோம், அவரோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். சரிங்களா? இந்த 3 பேருமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இயற்றிய நூல் வந்து அமுதும் தேனும் தேன்மலை, இது 2 வந்து அடிக்கொருக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 நூல்களையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கும் வந்து இவரோட கட்டுரைகள் எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி PDF வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.